இந்த பிஸியான சிட்டி லைஃப்பை விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு ஒரு அழகான கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்க வில்லேஜில் போய் வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே நம்ம ஹீரோவும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க இந்த சீரீஸில். அப்படி ஒரு அழகான சீரீஸ் தான் இது. தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, இந்த ஸ்டோரியோட கதை முழுசாக என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ள நான் பேசிகிட்டு இருக்க சீரீஸோட பேர் சம்மர் ஸ்ட்ரைக். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு பிரேக்கப்பும் ஆகுது. மனசு ரொம்பவே உடஞ்சி போயிருக்க ஹீரோயினுக்கு வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியாமல் இந்த இடத்த விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணி இந்த சிட்டி லைஃப்லேருந்து மூவ் ஆகி ஒரு அழகான ஸ்மால் டவுனான ஆங்காக்ன்ற வில்லேஜுக்கு போய் சேர்றாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு சைல்ட்ஹுட் எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா ஒரு கொலை பண்ணி அரெஸ்ட் ஆகிடுறாரு, அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இதனால் ஆன்சிட்டினால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு நம்ம ஹீரோ. அவரும் இப்படி தான் இதிலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆங்காக்ன்ற வில்லேஜுக்கு வந்து சேர்றாரு. இங்கே தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள பாண்ட் எப்படி உருவாகுது, அவங்களோட ஹீலிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சரி, கருத்து மட்டும்தான் இந்த சீரீஸில் பேசிக்கிட்டே இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. அதுக்காண்டி தான் செகண்ட் லீட் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் செகண்ட் லீட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் படிக்கிற 2 பசங்க. அவங்களோட செகண்டரி ரொமான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சீரீஸ்க்கு மொத்தமாக 12 எபிசோடு தான் இருக்குது. ட்ராமா லிஸ்ட்டில் 8.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2022 ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் சீரீஸ். கம்மிங் 30th ஜூன் இந்த சீரீஸ் MX பிளேயரில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை நான் ஆல்ரெடி இந்த சீரீஸை பார்த்துட்டேன் அப்படின்னாலும் இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சீசைடில் போய் வாழணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா எந்த சீசைட் வில்லேஜ்லேயோ இல்லை எந்த கண்ட்ரிக்கோ நீங்கள் டூர் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.